வணக்கம் நண்பர்களே. என்னைய உங்களுக்கு தெரியும். என்னடா இத்தனை நாள் கழிச்சு நான் உங்களுக்கு லைவே வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சின்ன உதவி. ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு பணம் காசு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் என்கிட்ட வந்து இப்போ நான் சேர்த்து வச்ச பணத்தை பூரா சில பேர்களுக்கு வட்டி கொடுத்தேன். அந்த பணத்தை வந்து என்னால் அவங்கள கண்டுபிடிச்சி என்னால் வாங்க முடியலை. போலீஸ் கம்ப்ளைண்ட்டு என்னால் போகவோ அவனை கண்டுபிடிக்கவோ என்னால் முடியலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆளை காட்டுறேன். போடின தேனியை சேர்ந்தவன் இவன் பேர் வந்து பிரபாகரன். பிரபாகரன் பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், வேறு என்னென்ன வியாபாரம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. நான் சேர்த்து வச்ச பணத்தை வந்து எங்கள் அக்காட்ட கொடுத்து வச்சேன். அந்த பணத்தை வந்து எங்கள் அக்காட்ட சொல்லி நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காட்டையும் என் மாமாட்டையும் வந்து வாங்கிட்டு பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். 2018 கொடுத்துட்டு போனவே 2வது ஆளே சிக்கலை. கொரோனா டைம்ங்கிறனால ஆள் சிக்கலை. 2018 லாஸ்ட்டில் வாங்கினவே 2019 ஆள் சிக்கலை. 2020 கொரோனா டைம் வந்தனால எதுவுமே ஆள் சிக்கலை. இவன் பேர் வந்து பிரபாகரன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கிங்க. அவன் எழுதி கொடுத்த பத்திரமும் உங்களுக்கு கையில் காட்டுறேன். 2வது வந்து சிக்காதனால 2022 19ஆம் தேதி 9வது மாதம் 2022 இவன் வந்து என் கையில் சிக்கினவனே நான் என் வீட்டுக்கு வர வச்சு நான் அவன்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறேன், என்ன கஷ்டம்னு, எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்து அவ்வளோவா பண்ண பணம் கொடுக்க முடியலை, வைக்க முடியலை அப்படின்ட்டேன். நான் அந்த 1,00,000 ரூபா வாங்கியிருக்கேன். அந்த 1,00,000 ரூபாய்க்கு நான் 2% வட்டியை போட்டு கொடு, இல்லை 1.5% வட்டியை போட்டு கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு பத்திரத்தில் எழுதி, நீ முழுசாகவே எனக்கு கொடுக்க வேணாம், தவணை முறையில் எனக்கு பணத்தை கட்டிடு அப்படின்னு சொல்லி நான் தவணை முறையில் எழுதி 5,500 அசலும் வட்டியை இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 1% போட்டு எனக்கு கட்டிடு அப்படின்னு சொல்லி பத்திரத்தில் எழுதி அனுப்பி விட்டுட்டேன். எழுதி அவன் கையெழுத்து போட வச்சு ஃபோட்டோவை ஒட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு போனவன் இன்னி வரைக்கும் இந்த மாதம் 6வது மாதம் இப்போ பிறக்க போகுது. இந்த 6வது மாதம் வரைக்கும் 45 மாதம் ஆச்சு. 45 மாதத்தில் வேறு அந்த வட்டியை மட்டும் எனக்கு போட்டு கரெக்டாக ஒரு 12 மாதம் மட்டும் வட்டியை போட்டிருக்கேன். 2 ரூபாயாகவும் 12 மாதம் மட்டும் வட்டியை போட்டிருக்கேன். அதோட சாட்சி என்கிட்ட இருக்குது. சரிங்களா? இந்த பத்திரமும் நான் போட்டிருக்கேன். இந்த பத்திரத்தையும் பார்த்துக்கிங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் நல்லா பார்த்துக்கிங்க. இவன் தான் போடவே இல்லை. அதுக்கடுத்து 20 மாதம் அவனுக்கு தவணை முறை கொடுத்தேன். 2022 9ஆம் மாதம் 19ஆம் தேதி இவனுக்கு எழுதி வாங்கிட்டு இவனை அனுப்பிவிட்டேன். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் 10வது மாதத்துலேருந்து கட்டுறேன்னு சொன்னவன் 2022 கட்டல, 23 வரைக்கும் கொடுத்தவன். வெறும் 10 மாதம் மட்டும் 12 மாதம் மட்டும் கொடுத்துட்டு வந்தவன். அதுக்கடுத்து என் கையில் சிக்கலை. மொத்தம் 26,000 ரூபா கொடுத்துருக்கேன் என்கிட்ட. 26,000 ரூபா. வேறு அமௌண்ட் அவன் எனக்கு போடலை. 26,000 ரூபா நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து அந்த 26,000 ரூபா ஒரு பர்சண்டாக நான் 1%ஆக வட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நான் இருக்கட்டும், அவன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மீதி இந்த வரைக்கும் 45 மாதத்தில் மீதி 20. அதுக்கடுத்து அந்த 2023 அடுத்து ஆள் சிக்கலை. இன்னி வரைக்கும் அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நானும் தேடி பார்த்துட்டேன், எங்கே இருக்கானே தெரியலை. அவனை தேடி நான் அலைஞ்சு பார்த்துட்டேன், அலைய முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. மேற்கொண்டு எனக்கு இப்போ வந்து பணம் தேவைன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட பணம் கேட்க போனால் பத்திரத்தை போய் கொடுத்து நான் பணம் கேட்டாலும் கூட எனக்கு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடு அப்படின்றாங்க. என் பொண்டாட்டியே பேச மாட்டான், என் கூட பேச மாட்டேன், சண்டை போட்டு இருக்கான். நான் அவளை கூப்பிட்டு வந்து நான் கடை பணம் எப்படி வாங்குறது? இவன் வந்து போடியில் இருக்கானா, என்ன சாதிக்காரன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பிரபாகரன் எந்த சாதிக்காரன், என்ன மதத்துக்காரன், என்ன பண்ணுறான், இவன் விபச்சாரம் பண்ணுறானா இல்லை வேறு என்ன தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு வேறு சொல்ல தெரியலை. இந்த தேவடியாமையை எங்கே இருக்கானே எனக்கு தெரியலை. ஆனால் ரெட்டலை கட்சியில் இருக்கதா கேள்விப்பட்டேன். ரெட்டலை கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரெட்டலை கட்சிக்காரில் நல்லவந்தே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அந்த அடுத்த மக்கள் கட்சி பணத்தை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு. என்னைய மாதிரி இருக்க ஊனமுற்றோர் பணத்தை வந்து இவன் வாங்கிட்டு எங்கே இருக்கானே தெரியல. இப்படிப்பட்டவன்ட்ட வாங்கி அவனை கட்சியில் சேர்த்துருக்காங்கன்னா அப்போ ரெட்டலை கட்சியில் இருக்கவங்கெல்லாம் எப்படி வேறு மாதிரி பிறந்தவங்களா? நல்லா பிறந்திருக்காங்கன்னா இவனை எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள், எனக்கு இவனை பிடிச்சி கொடுங்க. ரெட்டலை கட்சியில் இருக்கவங்க அத்தனை பேரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கேல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி நான் தகவல் கேட்டுப்பட்டேன். இப்போ நான் போய் ஸ்டேஷனில் கொடுத்து அவன் நான் கண்டுபிடிச்சி என்னால் அலைய முடியாது. ஏன்னா எனக்கு இப்படி கையில் அமௌண்ட் இல்லை. என் வண்டி வேறு கெட்டு போயிருக்கு. எனக்கு அமௌண்ட்டு தேவை.
இவன் எங்கே இருந்தாலும் சரி, இந்த எந்த இடத்துல இருந்தாலும் சரி, போடியில் இருக்கானா, இல்லை தேனியில் இருக்கானா, இல்லை பெரியோளத்தில் இருக்கானா, ஆண்டிப்பேட்டில் இருக்கானா, இந்த இந்த இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இவனை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு தகவல் கொடுங்க. இவன் இருக்கிற இடம் இந்த தேவடியாமையும் எனக்கு வேணும். ஏன்னா இவன் பணம் வந்து 1,00,000 வாங்கியிருக்கேன். இன்ற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தம் 22 தான் கொடுத்துருக்கேன். 45 மாதத்துக்கு 2% வட்டியோட தாரேன்னு சொன்னவன் இன்னி வரைக்கும் எனக்கு வட்டி காசு வரல, ஒன்றும் வரல. அதை வச்சு தான் எனக்கு பொருளாதாரம். எனவே எனக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த ஏடிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு பூரா, தேனியில் இருக்க ஏடிஎம்கே கட்சிக்காரன், இந்த போடியில் இருக்கிறவன், பூதிப்புறத்தில் இருக்கவன், மற்ற தேனியில் இருக்க, ஆண்டிப்பேட்டில் இருக்க எல்லா ஏடிஎம்கே கட்சிக்காரனுக்கும் இதை ஷேர் பண்ணுமாறு தயவு செய்து நான் இதை கேட்டுக்கிறேன். இதை ஷேர் பண்ணி இவன் எங்கே இருக்கான், எந்த இடத்துல இருக்கேன், அவனை வந்து என்கிட்ட பணத்தை ஒப்படைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் எங்கே இருந்தாலும் எனக்கு பிடிச்சி கொடுங்க. தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அவனை என்னை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அவனை கண்டுபிடிக்க முடியலை. மேற்கொண்டு என்ன 2 பேர் வாங்கியிருக்காங்க, அவங்களோட வீடியோ அடுத்து நான் போடுறேன். ஏன்னா எனக்கு பணம் தேவை, அவங்கள பூரா நான் கண்டுபிடிக்கணும். என்னால் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள். தயவுசெய்து மக்கள் அனைவரும் எனக்கு சேர்ந்து உதவி பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.